இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்ற ஒரு பொன்மொழி ஒன்று உண்டு. நாம் வாழும் இந்த உலகத்திலே குறைகளை மட்டுமே பார்க்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். நம்ம பொதுவாக சொல்லும்போது சொல்றோம், ஒருவர் கண் தெரியாதவர், கால் ஊனமுற்றவர், கை ஊனமுற்றவர், வாய் பேச முடியாதவர்கள், காது கேட்க முடியாது, இவர்கள் தான் குறைபாடு உள்ளவர்கள் என்று சொல்லுகிறோம். இவர்கள் ஒருபோதும் குறைபாடு உள்ளவர்கள் அல்ல. குறைபாடு உள்ளவர்கள் யார்? நல்லா காது இருந்தும் புறணிகளை மட்டுமே கேட்கக்கூடிய காது தான் ஊனமான காது. நல்ல நாவுகள் இருந்தும் பிறரை பற்றி இல்லாதது பொல்லாது சொல்லுகிற நாவுகள் குறைபாடு உள்ள நாவுகள். நல்லவற்றை பார்க்க கண் தெரிவாய் தெரிந்தும் குறைகளை மட்டுமே பார்த்து வாழக்கூடிய மனிதர்கள் குருடர்கள் என்பது முக்கியம். நல்ல கால்கள் இருந்தும் ஆண்டவரையும் அண்டை அயலாரையும் அன்பு செய்யாமல் பிறருடைய குடும்பங்களை சீர்குலைக்கக்கூடிய விதமாக அந்த கால்களை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் முடமானவர்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் பிறரை குறை கூறுவதிலும் தன்னை சரி செய்ய கூட முயற்சி செய்யாத மனிதர்களும் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் தீர்ப்பளிக்காதீர்கள், ஏனென்றால் நீங்கள் தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள் என்பது பொருள். ஒரு மனிதரை நாம் சந்திக்க செல்ல வேண்டும் என்றால் நாம் திட்டமிட வேண்டும். என்ன பேச போகிறோம், எப்படி பேச போகிறோம் அப்படிங்கிறது. நாம் வீட்டில் இருக்கும் போதே சரியாக திட்டமிடாமல் யதார்த்தமாக ஒரு மனிதர் வருகிறார் என்றால் நாம் நம்முடைய பேச்சுக்களை சுருக்கி கொள்ள வேண்டும். அதாவது, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், அவ்வளோதான், அதோட வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை விட்டுட்டு நம்ம என்னென்னமோ தொடங்கி எதையோ பேசி கடைசியில் வம்புல கொண்டாந்து விழுத்து நம்முடைய மனநிலையை இன்னொரு பிரச்சனை ஆக்கிரமிக்கக்கூடியதாக நாம் ஆற்றிவிடக் கூடாது என்பதைத்தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனவே நம்மை சுற்றி யார் இருக்கிறார் என்பது மிக முக்கியம். குறை சொல்லக்கூடிய மனிதர்கள். இப்போ மற்றவங்களை குறை சொல்லி என்ன பண்ண போறோம்? திருத்த முடியுமா? நம்ம, அதாவது தமிழ் மொழியில ஒன்று சொல்லுவாங்க, நாய் வாழ நிமித்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. நாயே அது வாழ நிமித்த முயற்சி செய்யலை, நம்ம ஏன் மற்ற வாழ நிமித்துறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும்? பிறர் குறையுள்ளவர்கள் என்றால் அந்த குறையை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் அப்படி ஏற்றுக்கொள்ளலாம். நான் இப்போ எனக்கு குறை சொல்லக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இப்போ எனக்கு 3 வேளையும் உணவு கொடுத்து எனக்கு வேலை கொடுத்து என்னை பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்கள் எனக்கு குறை சொன்னால் எனக்கு அது நிம்மதியை கொடுக்கும். என்னை கண்டுக்கிறதும் இல்லை, நமக்கு உணவு கொடுக்கறதும் இல்லை, நம்ம யாருன்னே கண்டுக்கிறாம ஒரு பிம்பத்தில் வாழக்கூடிய நம்மைய ஒருத்தர் குறை சொன்னாங்க அப்படின்னா நாம் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதைத்தான் நான் சுட்டி காட்டுகிறேன். அன்பிற்கினிய உறவுகளே, நான் இவ்வளவு நேரம் குறை சொல்பவர்களை சொல்லிவிட்டேன். இப்பொழுது முக்கியமான செய்தி, குறைகளை கேட்பவர்களாக இருந்து விடாதீர்கள். உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக மாறிவிடும். ஏனென்றால் இப்போ என் பாக்கெட்டில் 500 ரூபாய் இருக்குது, அதை நான் இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா அது அவருக்கு வரவு, எனக்கு செலவு. இப்போ என் பாக்கெட்டில் ஒரு மண் இருக்குது, அந்த மண்ணை கொண்டே ஒரு புடி மண்ணை அவர்கிட்ட கொடுத்தேன்னா எனக்கு சுமை குறையும், அவருக்கு சுமை அதிகமாயிடும். அப்ப நமக்கு வருவது வருமானமா இல்லை நஷ்டமா என்பதை பார்க்க வேண்டும். எனவே ஒரு வருமானம் வருகிறது என்றால் அது நம் குடும்பத்திற்கும் நமக்கும் சுகம் தரும். நமக்கு நஷ்டம் ஏற்படுகிறது என்றால் அது நமக்கு சுமையைத்தான் தரும் என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒருவிடம் இருக்கக்கூடிய அந்த அசுத்த எண்ணங்களை யாட்டடா கொட்டலான்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. சரியா நீங்க மாட்டுவீங்க, உங்கள்கிட்ட மொத்தத்தையும் அவங்க அப்படி இவங்க இப்படி இவங்க அப்படின்னு கொட்டிட்டு போயிடுவாங்க. கடைசியில பார்த்தா நிம்மதியா இருந்த நீங்க அந்த அழுக்க சுமந்துக்கிட்டு இருப்பீங்க. கடைசியில நீங்க யாரையா ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருப்பீங்க கொண்டு போய் கொட்டுறதுக்கு. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது, யாரிடம் எதையாவது சொல்லலாம் என காத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் இன்று அதிகமாக இருக்கிறார்கள். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தோடு சிக்கி கொள்ளாதீர்கள், மாட்டிக்கொள்ளாதீர்கள். எனவே அதாவது அழகா சொல்லுவாங்க, பின்னால பேசுறவங்களை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. ஏன்னா நம்ம முன்னாடி போய்கிட்டே இருந்துட்டு கடைசியா திரும்பி பார்க்கும்போது அவங்க பின்னாடி தான் இன்னொருத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வளரவே மாட்டாங்க. அவங்க வளர்ந்தாலும் அவங்க வளர்ச்சி கீழே பொத்துன்னு கொண்டாந்து விழுந்துடும். அப்ப நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்க வேண்டும்? நாம் பின்னால் பேசக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடாது. இப்போ ஒருத்தவங்களை குறை இருக்கு அப்படின்னா நம்ம நேர போய், நீங்க இந்த மாதிரி பேசுனது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நீங்க இப்படி நடந்துகிட்டது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்குன்னு சொல்லும் போது அவர் ஒருவேளை மனம் மாறலாம். இரண்டாவது, நல்லா கவனிங்க, அவர் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறதுக்கு இல்லை, நாம் கஷ்டப்படாமல் இருக்கலாம். ஒருவரை நாம் சரி செய்ய வேண்டும். அதை அவர் தவறாக எடுத்துக்கொண்டு அவர் வாழாமல் விட்டு விட்டார் என்றால் அது அவருடைய தவறு, அது நம்முடைய தவறு அல்ல. நாம் ஒரு வழியை காட்டுகிறோம், அது சரியான வழியாக இருக்கிறதா என்பதை பார்க்கணும். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எப்பொழுதுமே குறை பேசிக்கொண்டே இருக்கிறோம் என்றால் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய வாழ்க்கையும் பின்னோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது என்பது முக்கியம்.
நம்முடைய வாழ்க்கையை முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றால் நாம் முன்னோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும். இந்த குறை பேசக்கூடிய மனிதர்களை சற்று தூரத்தில் வைத்து விடுங்கள். இல்லை என்றால் திட்டி ஒதுக்கி விடுங்கள். இல்லை என்றால் எவ்வாறு ஒரு சாலையிலே ஒரு மாட்டு சாணம் கிடப்பதை பார்த்து ஒதுங்கி போறோமோ அது மாதிரி அந்த மனிதர்களை பார்த்து நாம் ஒதுங்கி செல்ல வேண்டும். இல்லை என்றால் நம் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம். ஏனென்றால் இந்த உலகத்திலேயே அதிக கஷ்டப்படக்கூடிய மக்கள் யார் என்று கேட்டோம் என்றால் தீர்ப்பிடக்கூடிய மக்கள், பிறரை குற்றவாளிகள் என சொல்லக்கூடிய மக்கள், பிறரை பற்றி இல்லாது கொள்ளாது பேசக்கூடிய மக்கள். எனவே அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமாக இருக்குது. அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது அவருடைய சிந்தனை மாறும். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரத்தில் சொல்றார், உங்க கண்ணில் இருக்கக்கூடிய மரக்கட்டையை எடுங்க, அப்பதான் வெளியில இருக்க மற்றவங்க கண்ணில் இருக்கக்கூடிய தூசி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறார். அப்ப நம்மிடம் மரக்கட்டை இருக்கிறது என தெரிந்து கொண்டோம் என்றால் நாம் பிறரிடம் தூசியை எப்படி பார்க்க முடியும்? மரக்கட்டை தான் நம்ம கண்ணை மறைச்சிருமே. அப்ப பிறரிடம் இருக்கக்கூடிய அந்த சிறு தூசியை துரும்பை நாம் எப்படி பார்க்க முடியும் என்பதை பார்க்க வேண்டும். இப்பொழுது இயேசு சொல்லுகிறார், உன்னிடமே பெரிய மரக்கட்டை இருக்கிறது, நீயே பெரும்பாவி, நீ ஏன் அடுத்தவர்களை உன் கூட்டத்தோடு இணைக்க பார்க்கிறாய் என்பதுதான் என்னுடைய பொருள்படுகிறது. என அன்பிற்கு நீ உறவுகளே, இன்றிலிருந்து நாம் ஒரு முயற்சி எடுப்போம். அந்த முயற்சி என்னவென்றால், நான் யாரையும் பற்றி பேச மாட்டேன். அதனால தான் நம்முடைய சிந்தனை கொண்டு சொல்லுவாங்க என்னன்னா, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய். தீர விசாரிச்சோம் அப்படின்னா எல்லாமே பொய்யா தான் இருக்கும். நாம் தீர விசாரிக்கும் போது தான் அது பொய். நம்ம கண்ணால் பார்த்தோன்னு உடனே அது தப்பு அது சரி அப்படின்னு எடுக்கிறத விட, நம்ம யாராவது சொல்றதை கேட்கறத விட நம்ம அதை தீர ஆய்வுபடுத்தி விசாரித்தோம் என்றால் அது மிகவும் நல்ல ஒரு முடிவை நமக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாம் இயேசுவை நோக்கி செல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவை கவனியுங்கள். யூதாசு இஸ்காரியோத்து தன்னை காட்டி கொடுக்க போகிறான் என தெரிந்தும் தன்னிடம் உடனிருந்த எந்த சீடரிடமும் யூதாசை காட்டி கொடுக்கவில்லை, கடைசி நேரம் மட்டிலும். அதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவே தன்னை காட்டி கொடுக்கக்கூடிய அந்த மனிதரை பிறரிடம் காட்டி கொடுக்காமல் அவருக்கு மறுவாழ்வு கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறார். இருப்பினும் இறுதியாக இயேசு சொல்லுகிறார், இம்மனிதன் பிறவாமல் இருந்திருந்தால் நலமாய் இருந்திருக்கும் அவனுக்கு அப்படின்னு சொல்றார். அதே போலதான் இன்று குறை பேசக்கூடிய மனிதர்களுக்கு நாம் வாய்ப்பு கொடுப்போம். ஒரு கட்டத்தில் அவர்கள் அழிந்து போவார்கள். அப்பொழுது நாம் இயேசுவோடு இணைந்து சொல்வோம், இவர்கள் பிறவாமல் இருந்திருந்தால் நலமாய் இருந்திருக்கும் என்ற ஒரு வார்த்தை அப்பொழுது நமக்கு நினைவுக்கு வரும். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, இயேசுவை போல நாம முன்னோக்கி செல்லக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். குறைகளை கேட்பவர்களாக இருக்காதீர்கள். நம்மிடம் ஒரு எச்சரிக்கை இருக்க வேண்டும். என்னவென்றால், நம்மை குறை சொல்லி மட்டப்படுத்தக்கூடியவர்களை நம் அருகில் கூட விடக்கூடாது. நம்மிடம் குறைகளை சொல்லி நம்மை வளர்த்தெடுக்க விரும்புவவர்களை நாம் விட்டு கொடுக்கவும் கூடாது. எனவே நம்மை மட்டப்படுத்துவர்களிடம் நாம் இணைந்திருக்க கூடாது. நம்மை உயர்த்துபவர்களை நாம் தள்ளி வைத்து விடக்கூடாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாம் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். எனவே அன்பிற்கினிய உறவுகளை, நாமும் புறம் பேச வேண்டாம். பின்னால் பேசுவதனால் நாம் பின்னால் தான் போய் கொண்டிருக்கிறோம், முன்னால் போகவில்லை என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே உண்மையை பேச வேண்டும், உள்ளதை பேச வேண்டும். தெரியவில்லை என்றால் பேசாமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அதே மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 37 சொல்லுகிறார், ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாய் பேசுகிற ஒவ்வொன்றும் தீயனிடம் இருந்தே வருகிறது என சொல்லுகிறார். எனவே நாம் ஆம் என்றால் சொல்லுகிறோமா, இல்லை என்று சொல்லுகிறோமா, இல்லை மிகுதியாக பேசிக் கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்த்து அதற்கான வரம் வேண்டி இறைவனோடு இணைந்து செயல்படுவோம். ஆமென்.